தெய்வம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு தனி மனுஷனாக ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் குடும்ப சப்போர்ட்டே கிடையாது. குடும்பம் சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னமும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விருத்திக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறாமல் நிராயுதபாணியாக நிற்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம முன்னேறினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதில் பங்காளி அண்ணன் தம்பியில் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். பொண்டாட்டி புருஷன் புள்ள இதுங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம வெற்றி பெறுவோமோ அப்போ தான் நம்மளை வெற்றி பெற்றுட்ட போல இருக்கு அப்படின்னு வாங்கல தவிர நீ இதுக்கு செய், நான் உனக்கு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1008 நிபந்தனைகள் போடுவாங்க. இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நீ எனக்கு இதை ஒதுக்கி கொடு, அதை எனக்கு ஒதுக்கி கொடு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நீ மூச்சு விட்டால் கூட நான் பேசுகிறது தான் நீ மூச்சாக விடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கே நம்ம அந்த கூட்டணியே வேணாண்டா நான் ஏகாந்தமாக இருந்துட்டு போயிடலன்னு கூட பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டு கூட வரமாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பல பேரோட முயற்சி தவிடுபொடி ஆகுது. அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம நல்லவர்களாக வாழ்வதை விட கோடீஸ்வரர்களாக வாழணும். பணம் முக்கியம் இல்லை, பணம் வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும். இதுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கணும். பணத்தில், புகழில், கௌரவத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை யாரை வச்சு உருவாக்கலான்னா தெய்வந்தான் நமக்கு துணை செய்யும். உறவுக்காரவங்க செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏற்றி விட மாட்டாங்க. அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த ராசிக்காரவங்க உச்சத்தை தொடுவார்கள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த தெய்வத்தை வணங்குறது எப்படி, அதில் சின்ன பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போமா. முன்னுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மேஷராசிக்காரர்கள். முன்னுக்கு வருவது மட்டுமல்ல சார், நான் நிறைய பேரை முன்னுக்கு வர வைக்கிறதுக்கும் ஆசைப்பட்றேன் சார். நான் யாரையும் அழித்து நான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படலை. எல்லோரும் சேர்ந்து வாங்கடா முன்னேறுவோம் அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறான், சில பேர் முன்னுக்கு வந்துட்டு அவன் என்னையை தாண்டி போயிடுறான். அதை பற்றி நான் கவலைப்படல சார். இதுதான் மேஷராசியோடைய நிலை. நிறைய பேருக்கு ஏணியாக இருந்து பல பேரோட வாழ்க்கையை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் ஆண்டவன் உங்களை என்றைக்கும் கைவிட மாட்டான். அதை முதல்ல நம்புங்க. ஏன்னா மேஷராசிக்காரர்கள் அவங்க கை காட்டி கொடுக்குற கை கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்ட கை தெரியுமா? ஒரு திறமையை, இவன் திறமசாலி, இவங்கிட்ட இந்த திறமை இருக்குது அப்படின்னு அவனை முன்னேற்றி விடக்கூடிய கை. இந்த விரல் ஒருத்தவங்களை காட்டுதுன்னா குற்றவாளியை காட்டாது. இந்த விரல் ஒருத்தவங்களை காட்டுது மேஷராசியோட விரல் அப்படின்னா தகுதியானவர்களை இந்த உலகத்திற்கு காட்டும். அப்படி தான் மேஷம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வாழ போகிறீங்க. இதில் உங்களுடைய குணாதிசயத்தை மாற்றிக்க முடியாது. அப்படிப்பட்ட மேஷத்துடைய பவர் என்னைக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு காவல் தெய்வம் வழிபாடு அவசியம். மேஷத்துடைய காவல் தெய்வம் யார்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கு இல்லையா? மேஷத்துடைய காவல் தெய்வம் முருகபெருமான். வேல் வச்சிருக்கார். காவல் தெய்வம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? உக்கிரமாக மீசை வச்சுண்டு இந்த எல்லா சுவாமி தனக்குள்ள சக்தியை அடக்கி வைத்திருக்கிற முருகனே உங்களுக்கு காவல் தெய்வம். அந்த சக்தி தான் வேல் கொடுத்துருக்குறான். பெண் தெய்வம் அம்பாள் அன்னை, அவளுடைய அன்னை தான் வேல் கொடுத்துருக்குறான். அந்த வேல் சக்தி. அப்போ சக்தியோடு இருக்கிற சக்தி முருகன், சக்தி வேலன். இந்த சக்தி வேலவனை நீங்கள் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவீங்க. அதை வழிபாடு பண்ணுற எப்படி அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். நிரந்தர வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறத கேட்கும்பொழுது சக்தி வேலவனை முதல்ல மனசார நம்பணும். நான் எல்லாருக்கும் முன்னேற்றி விட ஆசைப்படுற சக்தி வேலவா, முருகா, தண்டாயுதபாணியே, சுப்பிரமணிய சுவாமியே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நீ முன்னேற்றணும்னு நினைக்க வேண்டாம். என்னால் இது என்றைக்கு தொடரணும், எல்லாரும் முன்னேறணும். இதை மட்டும் மேஷராசிக்காரர்கள் ஒரு அப்ளிகேஷனை வைங்க.
இதை மட்டும் அப்ளிகேஷனாக முருகனிடத்தில் வைங்க. நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள் சின்னதாக ஒரு வேல் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சின்னதாக யாராவது சொல்லுவாங்க வேலெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இந்த வேலில் எலுமிச்சம்பழம் சொல்கிறது அதெல்லாம் வேண்டாம். அது வேலுங்கிறதுனால அதாவது சூளத்தில் தான் எலுமிச்சம்பழம் சொருகணும். வேலுலெல்லாம் போய் எலுமிச்சம்பழத்தை சொருவாதீங்க. புரியுதுங்களா? அந்த பாருங்கள், முருகப்பெரும் வேலுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள், விபூதி சாத்துங்க, சந்தனம் வைங்க, குங்குமம் வைங்க. அந்த வேலில் ஒரே ஒரு முல்லைப்பூவோ இல்லை ஒரு அரளிப்பூவாவது வைங்க. அவ்வளவுதான். சக்தி வேலவனை நினைத்து சின்ன வேல் வச்சு வேல் மாறல்னு சொல்லுவாங்க, அந்த மந்திரங்களை படிங்க. கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. என் மேஷராசி உறவுகளை, முருகனை தாண்டி உங்களுக்கு யாரும் உதவ முடியாது. ஆனால் முருகனை அலட்சியப்படுத்திடாதீங்க. இந்த பதிவை பார்க்குற நீங்கள் செஞ்சு பார்ப்போம், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க. இந்த முருகன் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறான். நிச்சயமாக உங்களை கோடீஸ்வரனாக உருவாக்க போகிறான். நிரந்தரமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறான். கந்த சஷ்டி கவசமும் வேல் மாறல் பாராயணமும் சின்னதாக ஒரு வேல் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. அவசியம் அந்த வேலுக்கு செவ்வாய்க்கிழமை வீட்டில் பூஜை பண்ணணும். டெய்லி நீங்கள் நிவேதியம் பண்ணுறது, பூ வைக்கிறது உண்டு. செவ்வாய்க்கிழமை பிரத்யேகமாக அபிஷேகம் பண்ணணும். அதாவது அந்த சின்ன வேல், வெள்ளி வேல் வாங்கிக்கலாம், இல்லையா சாதாரண வேல் வாங்கி வச்சுக்கலாம். அது சின்னதாக வெள்ளி வேல் வாங்கி வைக்கிறது தப்பு இல்லை. வாங்கி வச்சு வேலவனை வழிபாடு பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணி விபூதி காப்பு, விபூதி கடைசியாக விபூதி அபிஷேகத்தை பண்ணி சந்தன குங்குமம் வச்சு புஷ்பம் வச்சு நல்ல தூப தீப நிவேதியம் காட்டி இந்த முருகப்பெருமானுக்காக நிவேதியம் ஒரு சக்கரை பொங்கல் நிவேதியம் பண்ணி வேல் வழிபாடு பண்ணி பாருங்கள் சுவாமி. நிச்சயமாக நான் உங்களை கோடீஸ்வரனாக உருவாக்குவான். எல்லா விதத்திலும் நம்மளை பெரிய மனுஷனாக்குவான். என்றைக்கும் நம்ம தரம் குறையாது. வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். என்னங்க, நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா? நான் சொன்ன தெய்வத்தை மட்டும் காவல் தெய்வமாக எடுத்துக்கிட்டு இந்த ராசிக்காரவங்க வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். புது சக்தி இருந்தால் போதும், சகலமும் நமக்கு உண்டுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்டவர்கள் நமக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா? கரெக்டு தானே? இது எல்லாம் நடக்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நிம்மதியாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நிம்மதியை கொடுக்கல, நம்மளை ஏற்றி விடலை. ஆனால் பாருங்கள் நம்ம எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நாம் இந்த சுவாமியை கும்பிட்றதுனால, இந்த பரிகாரம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பமும் நல்லா இருக்க போகுது, நாமளும் நல்லா இருக்க போகிறோம். இதில் யார் சுயநலவாதி, யார் பொதுநலவாதி? என்றைக்குமே நீங்கள் பொதுநலவாதி தான் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தோஷம் என்றைக்கு இருக்குங்க. என்றைக்குமே அன்னை ஆதிபராசக்தி அபிராமியை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது, ஏன்னா இது எல்லாருக்கும் உள்ள ஒரு மந்திரம். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனசில் அதிருப்தி ஏற்படுகிறதோ, மன கஷ்டம் ஏற்படுகிறதோ, வருத்தம் ஏற்படுகிறதோ, எனக்கு இந்த இடத்துக்கு வழியே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு என்னைக்கு வருதோ, அம்பாளுடைய பாதத்தை போய் பிடிங்க. அபிராமியை போய் பாருங்கள். அபிராமியோடைய பாதத்தை போய் பிடிங்க. அம்மா சரணாகதி அடைஞ்சிட்டம்மா, அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி கொடுத்தவ நீதான் தாயி, இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசையாக என் வாழ்க்கை இருக்குது, அதை பௌர்ணமியாக ஆக்கு தாயி அப்படின்னு அந்த தாய்கிட்ட நீங்கள் மன்றாடி கேளுங்க. அந்த தாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன்கிற அமாவாசையை விளக்குவா, கஷ்டங்கிற அமாவாசையை விளக்குவா, நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடைங்கிற அமாவாசையை விளக்கி உங்களுக்கு பௌர்ணமியை அந்த அம்பாள் கொடுப்பா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை புத்தகத்தை உட்காந்து படிங்க. படித்து பாருங்களேன். ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா
அடுத்தடுத்த மாற்றங்களை அப்படியே மெய் சிலுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதாங்க அம்பாளுடைய விளையாட்டு. அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அருமருந்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் என்னைக்கு தோற்று போக மாட்டீங்க. சகல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அமாவாசைகளும் விலகும். செய்யலாங்களா? மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு நான் என்றும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அபிராமியை போற்றுவோம், அபிராமி அந்தாதியை படிப்போம், வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.